அவனே உன் கையில் களிமண்ணா உடைத்து உருவாகும். என் சித்தமல்ல உம் சித்தம் நானா தருகிறேன் உன் கையிலே. என் சித்தமல்ல. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். குயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கும் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கின்ற போது, கர்த்தராகிய ஆண்டவர் தெரிந்து கொண்ட எசேக்கியேல் தீர்க்கதரிசி கர்த்தருக்கு முன்பதாக காத்திருந்த போது, தேவனை அறிந்தவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை முன்னிறுத்துவதற்கு பதிலாக தங்களை முன்னிறுத்தி செயல்படுகின்ற செயல்பாட்டை குறித்து கர்த்தருடைய ஆவியானவரை கொண்டு மிக தெளிவாக சொல்லுகிறார். நாம் இந்த நாட்களிலே ஆராதனை என்ற காரியத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, we have to project Jesus Christ as the Savior. இயேசு கிறிஸ்து ரட்சிக்கிறவர் என்பதை இயேசு கிறிஸ்துவை முன்னிறுத்தி பிரீச் பண்ணுவதற்கு பதிலாக தங்களை முன்னிறுத்துகின்ற செயல்பாடுகள் நிறைந்த அநேக மனிதர்களை நாம் பார்க்க முடியும். இது கர்த்தருடைய பார்வையிலே, குறிப்பாக கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே அருவருப்பான ஒரு காரியம் என்பதை குறித்து தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அந்நியர்கள் ஆலயத்தில் புகுந்து அதை பரிசுத்த குலைச்சர் ஆக்குவார்கள், பரிகாரர் அதை பரிசுத்த குலைச்சர் ஆக்குவார்கள். தேசம் இரத்த பழிகளினால் நிறைந்திருக்கிறது, நகரம் கொடுமைகளினால் நிறைந்திருக்கிறது. ஆகையால் பிரஜாதிகளை இவர்கள் மேல் வரப்பண்ணுவேன், சங்காரம் வரும், சமாதானத்தை தேடுவார்கள், அது கிடைக்காது. விக்கினத்தின் மேல் விக்கினம், துர்ச்செய்தியின் மேல் துர்ச்செய்தி, தீர்க்க தரிசனம் இராது. ஆசாரியிடத்தில் வேதமும் மூப்பரிடத்தில் ஆலோசனையும் இராமல் ஒளிந்து போகும். ராஜாக்கள் துக்கித்துக் கொண்டிருப்பார்கள், பிரபுக்களை திகில்கள் மூடும். தேசத்தின் ஜனங்களின் கைகள் தளர்ந்து போகும். நான் அவர்களின் வழிக்கு தக்கதாக அவர்களை நியாயம் விசாரிப்பேன். நான் கர்த்தர் என்று அப்பொழுது அறிந்து கொள்வார்கள் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். இன்றைக்கும் நாம் சுவிசேஷம் அல்லது நற்செய்தி என்ற பெயரிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கூறி அறிவிக்கின்ற அனுபவத்திலே, குறிப்பாக வடபகுதியிலே அந்நியர்கள், தேவனை அறியாதவர்கள் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் புகுந்து பரிசுத்த குலைச்சல் ஆக்குவதை நாம் மீடியாக்களின் மூலமாக அறிந்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் இதனால் என்ன நடக்கும் என்றால், பலவிதமான சம்பவங்கள் தேசத்திலே நடக்கும் என்பதை குறித்து தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, தேசம் இரத்த பழிகளால் நிறைந்திருக்கிறது. இன்றைக்கு நாம் ஒருவேளை சமீபத்திலே ஒரு வீடியோவை நாம் பார்த்த பொழுது, சிறு பிள்ளையை, கை குழந்தையை ஒருவேளை அந்த அந்நிய முறைமையின்படி அல்லது மதம் சார்ந்த அந்த காரியத்திலே கொடுமைப்படுத்துவதை, சரீரத்திலே சூடு போடுகின்ற தன்மையை நாம் 2 அல்லது 3 நாட்களுக்கு முன்பதாக நாம் பார்த்தோம். இது உலகத்திலே சொல்லுகின்ற பொழுது மூட நம்பிக்கை என்று சொல்லுகிறார். ஆனால் ஏதோ ஒரு விஷயத்திலே இரத்த பழிகளை, சிறு பிள்ளைகளை பலி கொடுக்கிற சம்பவத்தை நாம் அறிந்திருக்கிறோம், மதம் என்ற பெயரினாலே. ஆனால் இதனால் தேசம் இரத்த பழிகளால் நிறைந்திருக்கிறது. இது நிமித்தமாய் நகரங்களில் கொடுமை நிறைந்திருக்கிறது.
ஆகையால் நான் அவன் செய்கைக்கு தக்கதாக பலனை கொடுப்பேன், நியாயம் விசாரிப்பேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இது கர்த்தருடைய ஜனங்களை குறித்தே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். விசுவாச வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கு தந்த பரிசுத்த ஆலயத்தை நாம் எவ்வண்ணமாய் பயன்படுத்துகிறோம், எவ்வண்ணமாய் ஆராதிக்கிறோம் என்பதிலே மிகுந்த அக்கறை உடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, நாம் பரிகாசம் பண்ணுதல் அல்லது வீணான வார்த்தைகளை பேசுதல் எல்லாவற்றையும் நான் விட்டுவிட வேண்டும் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் இங்கே நாம் வாசிக்கின்ற பொழுது பரிகாரர் அதை பரிசுத்த குலைச்சல் ஆக்கினார்கள். எதற்கெடுத்தாலும் வீம்பு பேசுற, பரிகாசம் பேசுகிற ஒரு கூட்டத்தை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். ஆனால் அது தேவையற்ற வார்த்தைகள் என்பதை குறித்து வேத வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கொடுக்கும், கெடுக்கும், கெடுக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே நம்முடைய வார்த்தைகளை குறித்து, நான் ஆராதிக்கின்ற பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து மிகுந்த தெளிவுடையவர்களாக காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, இப்படி செயல்படுவின் நிமித்தமாய் சங்காரம் வரும், சமாதானத்தை தேடுவார்கள், கிடைக்காது, விக்கினத்தின் மேல் விக்கினம், துர்ச்செய்தியின் மேல் துர்ச்செய்தி, தீர்க்க தரிசனம் இராது, நான் அவர்களை தண்டிப்பேன் என்று சொல்லுகிற வார்த்தையை வாசிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு முன்பதாக நம்மை நிறுத்தி நோக்கி பார்த்து நம்முடைய செயல்பாடுகள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிரியப்படுத்துவதாக காணப்படுகிறதா என்பதை குறித்து நாம் இந்த தெளிவுடையவர்களாக காணப்படுவோம். கர்த்தருக்கு பிரியமானதை செய்வோம், சமூகத்திலே காத்திருப்போம். ஆண்டவர் அநேக காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுப்பார். நாம் நம்மை சீர்படுத்திக் கொள்ள அது ஏதுவாய் காணப்படும். ஆமீன், ஆமீன்.